வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நோக்கி நகர்ந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய கைது தான். காலையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக வந்த பொழுது அது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்தது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை மையப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தோழர்களும் தொண்டர்களும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த வேளையில்தான் இந்த கைது அரங்கேறியது. இந்த கைது அரங்கேறியவுடன் திமுகவை சார்ந்தவர்கள் கொதிக்க ஆரம்பித்தார்கள், கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி எங்களுடைய தலைவரை நீங்கள் கைது செய்ய முடியும் என்ற கேள்விகள் பல மட்டங்களில் இருந்து எழும்பின. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து கொண்டு செல்லக்கூடிய வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த வாகனத்தை முன்னேற விடாமல் தடுப்பதற்கான களங்களை திமுகவை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். சில இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கான களங்களை திமுகவை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருந்தன. தற்பொழுது தஞ்சாவூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து கொண்டு செல்கின்ற வாகனம். தஞ்சாவூரில் இப்பொழுது ஒரு பதட்டமான நிலை. காரணம், அங்கு இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் திரண்டு நிற்கிறார்கள். அவர்களுடைய களம் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்துவிட்டது என்கின்ற கோபத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்பதை தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் திமுகவின் இந்த பசப்பு நாடகங்கள், திமுகவின் இந்த கபடு நாடகங்கள், இவைகளை எல்லாமே தமிழக மக்கள் மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இருவேறு கருத்துகள் இருக்கிறது, அதில் மறுப்பில்லை. திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த கைது தவறு என்கின்ற விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக பேசக்கூடிய மக்கள் இது சரியான நடவடிக்கை என்ற கருத்தை பதிவிடுகிறார்கள். முதலில் எதற்காக காவல்துறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்தது? தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் காவிரி நீர் பிரச்சனையும் மேகதாது அணையை மையப்படுத்திய விடயங்களை குறித்து பேசுவதற்காக அது போடப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிப்பதாகவும் தமிழக முதலமைச்சரை விமர்சிப்பதாகவும் நினைத்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களை மையப்படுத்தி மிக ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டார். இந்த கருத்துக்களை கேட்டபொழுது அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிர்ச்சி. என்னடா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மேடையிலே பேசுகின்ற பொழுது இப்படி அநாகரிகமாகவா பேசுவார்? ஒரு பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நாகரிகம் கூடவா இவருக்கு தெரியவில்லை என்கின்ற கோபம் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்தது. அதன் பின்பு திமுகவை சார்ந்த அந்த ஐடி விங் என்று அழைக்கக்கூடிய அந்த ஐடி விங்கை சார்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசியதை அவர்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். அதாவது அதை வைரல் ஆக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். அப்படி என்றால் ஆபாசமாக பேசுவதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்பதை திமுக உறுதி செய்திருக்கிறது என்பதைத்தான் அதை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபாசமாக உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்டு பெண்கள் கொதித்த பொழுது அதே சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சகோதரிகளும் கொதித்தார்கள். காரணம், எங்களுடைய தலைவரை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள், கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசலாம், அல்லது எங்களுடைய தலைவருடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து பேசலாம், அல்லது எங்களுடைய ஆட்சி முறைமைகளை நீங்கள் கொச்சைப்படுத்தி கூட பேசலாம். ஆனால் ஒரு சகோதரியை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுவது எப்படி என்ற கேள்வியின் வெளிப்பாடாக தஞ்சாவூரை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த மகளிர் அணியினர் உதயநிதி ஸ்டாலின் மீது ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள் டிஎஸ்பி அவர்களுடைய தலைமையில் சென்னையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள். இங்குதான் நீங்கள் பல விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டில் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள், எங்களுக்கு இவர்களெல்லாம் யார் என்று சொல்வார்கள். இதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களுடைய வார்த்தைகளிலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறி ஊழல் செய்தவர்களையெல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்கின்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜி, வேலு போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை எடுத்த பொழுது துண்டை காணவில்லை, துணியை காணவில்லை என்று இவர்கள் அனைவருமே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஒருவர் மருத்துவமனையிலே போய் படுத்து கொண்டார், இன்னொருவர் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரியாமலே இருந்தது.
அதன் பின்பு நீதிமன்றத்தில் வந்து அவர் தன்னுடைய அதாவது இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று அந்த வழக்கை தொடர்ந்து அதன் பின்பு நீதிமன்றம் அவருக்கு ஒரு உத்தரவை கொடுத்து, நீ காலையிலும் மாலையிலும் போய் காவல்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட்டு விட்டு வர வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்துதான் செந்தில் பாலாஜி இன்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோலத்தான் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய காவல்துறை வருகிறது என்றவுடன், எங்கே காவல்துறை வந்துவிட்டதோ என்றவுடன் உதயநிதி ஸ்டாலின் வீராப்பாக, வாங்கள் என்னை நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கு அழைக்கிறீர்களோ அங்கு நான் வருகிறேன் என்று சொல்வார் என்று பார்த்தால், நேரடியாக அவர் போய் அதாவது காவல்துறை வந்துவிட்டது என்ற செய்தி தெரிந்தவுடன் தன்னுடைய பயத்தை வெளிக்காட்ட வக்கத்தவராக ஓடி போய் தன்னுடைய கழிப்பறைக்குள் ஒளிந்து கொண்டார். அவருடைய மனைவி கிருத்திகா அவர்கள் வெளியே நின்று கொண்டு, என்னுடைய கணவர் கழிப்பறையில் இருக்கிறார், நீங்கள் காவல் செய்யுங்கள், வருவார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். உடனடியாக அவருடைய அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய தங்கச்சி கணவர் சபரீசன் அவர்கள், நீங்கள் எப்படி கைது செய்ய வர முடியும் ஹூ என்று அவர் கத்துகிறார். இந்த கத்தலுக்கெல்லாம் காவல்துறை பயப்படவில்லை. நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலை செய்ய வந்திருக்கிறோம், கைது செய்வதை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டும், அவரை கழிப்பிடத்தில் இருந்து வெளியே வர சொல்லுங்கள் என்று சொல்லி மிக அழுத்தமாக காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்த பின்பு உதயநிதி ஸ்டாலின் வெளியே வருகிறார். அவரை கைது செய்கிறார்கள். உடனடியாக அவர் வீட்டின் முன் திரண்டு நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் இதை குறித்தெல்லாம் எந்த கவலையும் படவில்லை. காரணம், அவர்கள் மனநிலையில் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, எந்த ஒரு பெண்ணை இழிவாக பேசினாலும் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழக வெற்றிக் கழகம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதோ அதே நிலைப்பாட்டை காவல்துறையும் எடுத்திருந்த காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து கொண்டு சென்றார்கள். உடனடியாக அவர்கள் அடித்து பிடித்து நீதிமன்றத்திற்குள் சென்று எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கள் என்றார்கள். ஆனால் முன்ஜாமீன் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே காவல்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து விட்டார்கள். எனவே நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என்று அறிவித்துவிட்டது. அதன் பின்பு நீதிமன்றம் காவல்துறை அதிகாரிகள் சார்பில் அரசு வழக்கறிஞர் எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால், நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் இவரை விசாரிப்பதற்காகத்தான் அழைத்து கொண்டு செல்கிறார்கள், இவர் மீது கைது செய்து அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற திட்டமிடுதல் இல்லை, இவர் மீது 9 பிரிவுகளில் வழக்கை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அதற்கான விசாரணை களத்தை எடுப்பதற்கு செல்கிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள். உடனடியாக நீதிமன்றம் அவரை நீங்கள் விசாரணை செய்துவிட்டு அவரை அனுப்பிவிடுங்கள் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அதுபோல உதயநிதிக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் என்ன விசாரணைக்கான களங்களை எடுக்கிறார்களோ அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது தஞ்சாவூருக்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு செல்கிறார்கள். இந்த உதயநிதி ஸ்டாலினை கொண்டு செல்கின்ற பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் ஆபாசமாக பேசுவதுதான் அரசியல் களம் என்று நினைக்கின்றார்களா, அல்லது ஆபாசமாக பேசி தங்களுடைய தலைவர் தங்களுடைய தாத்தா செய்த அதே சாதனையை செய்து விட்டார் என்று மெச்சிக்கொள்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நம் மனதிற்குள் எழும்புகின்றன. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை எடுத்து வைக்கலாம், அதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை. காரணம், ஒரு அரசியல் கட்சி என்றால் எதிர்க்கட்சியை அவர்கள் விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களால் வளர முடியும். இது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு வக்கத்தவர்களைப் போல அல்லது தான் நேரடியாக பேசுவதற்கு தைரியம் இல்லாதவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழை போல ஒரு பெண்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு அதிலே தன்னை வீரனாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய களங்களை எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் இப்பொழுது அவருக்கே மிகப்பெரிய பேரிடியாக மாறிவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் ஆட்சிக்கு ஏறிய பொழுது மிக தெளிவாக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அதாவது, எங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக 0% கூட தவறுகள் நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அப்படி யார் செய்வதாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். அது கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிற கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மீது எந்த விதமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும்
உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் களத்திலே அறிவித்திருந்தார். ஆட்சியில் ஏறிய பின்பு அதை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கிறார். அதன் அடிப்படையில் சட்டம் இப்பொழுது தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்த சட்டம் செய்திருக்கக்கூடிய இந்த கடமையை புரிந்து கொள்ளாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதாவது காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி சட்டமன்றத்தில் நான் என்ன கேள்வியை கேட்டு விடுவேனோ என்ற பயத்தில் இவர்கள் என்னை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்கின்றார். கடந்த முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேச மாட்டாரா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கடைசி நிமிடத்தில் முதலமைச்சர் பேச எழும்பிய பொழுது என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு கூட தெரியாமல் ஒரு நாயை கண்டால் ஓடுகின்ற ஒரு மனிதனைப் போல